நாங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா எங்க சித்தி வீட்டுல விதைக்கடலை உடைச்சுக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு பாத்தீங்கன்னா நான் தான் உடைச்சேன். நீ உடைச்ச? ஆமா, இது எல்லாமே வந்து பாப்பா தான் உடைச்சிச்சு. நான் இப்பதான் வந்தேன், வந்து கொஞ்சோண்டு உடைச்சேன். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் என்ன சொன்னாங்கன்னா சித்தி, கடலை பருப்பு தனியா ஓட்டு தனியா போடுங்கன்னு சொன்னாங்க. இப்ப பார்த்தா ஓட்டோடையே சேர்ந்து உடைச்சு போடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால இப்படிதான் உடைச்சிக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, நித்யா அவர்கள் வந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு புக் எடுத்துட்டு வந்து அதை தூக்கி ஓரமா வச்சுட்டு இங்க கை வந்து கடலையை உடைக்குது, கண்ணு பார்த்து டிவி பாக்குது. நித்யா, நாளைக்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கா? டெஸ்ட்லாம் இல்லைல்ல? இருக்கா? படிச்சிட்டியா? படிச்சியா? உனக்கு உனக்கு இல்லையா? சரி, நீ அப்ப ஜாலியா கடலை விட, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நித்யா, டெஸ்ட்டுக்கு எல்லாமே படிச்சிட்டேன்னு சொன்னல, ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன், பதில் சொல்லு சரியா? நீ பதில் சொல்லிட்டேன்னா நீ கடலை உடைக்கலாம். நீ பதில் சொல்லலை அப்படின்னா நீ படிச்சுதான் ஆகணும். கேட்கட்டுமா? கேட்கட்டுமா? தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யாரு? இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் இவரே. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர். சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. தேவதாசி ஒழிப்பு சட்டம், மின்சார வயசு பேசாம பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர். சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட். இவங்க எந்த ஊர் சொல்லு? முத்துலட்சுமி. முத்துலட்சுமி பிறந்த மாவட்டம் எது? அவங்களோட ஊர் எது? இவ்வளவு பெருமைக்கு சொந்தக்காரரான அந்த முத்துலட்சுமி நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் தான். நம்மளோட ராஜாஸ் காலேஜ் இருக்குல்ல, அந்த ராஜாஸ் காலேஜ்ல ஆண்கள் மட்டுமே படிச்சுக்கிட்டு இருந்த காலேஜ்ல முதலா ஒரு பெண்மணி சேர்ந்தாங்கன்னா அவங்க முத்துலட்சுமி ரெட்டி. அவங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இங்க மத்த பெண்கள்லாம் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சாங்க.